முதன்முறை வங்கிக் கடன் வாங்குவோருக்கு 0 சிபில் ஸ்கோரை காரணம் காட்டி கடன் விண்ணப்பங்களை வங்கிகள் நிராகரிக்க முடியாது என்று ஒன்றிய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த தகவலை ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் அண்மையில் தெரிவித்தார். இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஏற்கனவே வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி முதன்முறை கடன் வாங்குபவர்களுக்கு கடன் வரலாறு இல்லாததால் அவர்களின் விண்ணப்பங்களை நிராகரிக்கக்கூடாது. மேலும் வங்கிக் கடன் வழங்க குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு விதிமுறையும் வகுக்கப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதாகவும் ஒன்றிய நிதி இணையமைச்சர் பங்கஜ் விளக்கமளித்துள்ளார். வங்கிகள் தங்கள் வணிக ரீதியான முடிவுகளுக்கு ஏற்ப விண்ணப்பதாரரின் தகுதி பல அம்சங்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யலாம். கடன் தகவல் அறிக்கையில் உள்ள தகவல்கள் ஒரு விண்ணப்பதாரரின் தகுதியை கண்டறிய பயன்படுத்தப்படும் பல்வேறு அம்சங்களில் ஒன்றாகும் என்றும் ஒன்றிய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதன்முறை வங்கிக் கடன் வாங்குவோருக்கு 0 சிபில் ஸ்கோரை காரணம் காட்டி கடன் விண்ணப்பங்களை வங்கிகள் நிராகரிக்க முடியாது என்று ஒன்றிய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த தகவலை ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் அண்மையில் தெரிவித்தார். இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஏற்கனவே வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி முதன்முறை கடன் வாங்குபவர்களுக்கு கடன் வரலாறு இல்லாததால் அவர்களின் விண்ணப்பங்களை நிராகரிக்கக்கூடாது. மேலும் வங்கிக் கடன் வழங்க குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு விதிமுறையும் வகுக்கப்படவில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதாகவும் ஒன்றிய நிதி இணையமைச்சர் பங்கஜ் விளக்கமளித்துள்ளார். வங்கிகள் தங்கள் வணிக ரீதியான முடிவுகளுக்கு ஏற்ப விண்ணப்பதாரரின் தகுதி பல அம்சங்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யலாம். கடன் தகவல் அறிக்கையில் உள்ள தகவல்கள் ஒரு விண்ணப்பதாரரின் தகுதியை கண்டறிய பயன்படுத்தப்படும் பல்வேறு அம்சங்களில் ஒன்றாகும் என்றும் ஒன்றிய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.